الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الرسل كلوا من الطيبات واعملوا صالحا إني بما تعملون عليم صدق الله مولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم إن الله طيب لا يقبل إلا طيبا. وقال أيضا كسب الحلال فريضة بعد الفريضة. صدق رسول الله صلى الله عليه وسلم. இவ்வையகத்தை படைத்து நிர்வாகம் செய்து கொண்டிருக்கும் ஏக இறைவன், அவன் தனித்தவன், அவனுக்கு நிகராக எதுவும் கிடையாது. இந்த உலகத்தை படைத்தவன், இந்த உலகத்தார்களுக்கு ரிஸ்க் கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவன், அவன் உருவமற்றவன் என்று ஏக இறைவனை புகழ்ந்தவனாக ஏகத்துவ பணியை மக்கள் மயப்படுத்துவதற்கு கடைசியாகவும் ரஹ்மத்தாகவும் அனுப்பப்பட்ட சத்திய தூதர் சர்தார் ஆலம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹுடைய ஸலாத்தும் ஸலாமும் உண்டாகுவதாக. மேலும் சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், உலமாக்கள், முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் உண்டாகுவதாக. அன்பார்ந்தவர்களே, மிகவும் ஒரு கவலையான செய்தி, நம்மில் அதிகமானவர்கள் ஜுமாவுக்கு நேரகாலத்துடன் வருவது கிடையாது. எந்த அளவுக்கு என்றால், ஜும்மா தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் கடைகளை மூடாமல் கடைகளை திறந்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நம்மில் இருக்கிறார்கள். அப்படியானவர்கள் கடைசி நேரத்தில் வந்து ஜும்மா ஒரு 10 நிமிடம் அதிகரித்து விட்டால் அவர்கள் தான் வெளியில் சென்று கதைக்கக்கூடியவர்களும். அன்பார்ந்தவர்களே, ஜும்மா என்பது இஸ்லாத்தில மிகவும் முக்கியமான ஒரு விடயம். அதனாலதான் பழைய உலமாக்கள், நல்ல அரசியல்வாதிகள், முஸ்லீம்கள் செறிந்து வாழக்கூடிய இந்த பகுதியில் வெள்ளிக்கிழமையுடைய நாள் லீவு நாளாக ஆக்கப்பட்டது. வெள்ளிக்கிழமையுடைய நாள் லீவு நாளாக ஆக்கப்பட்டது எதற்கு? ஜும்மா ஒன்று இருக்குகிறது என்பதற்காக. மத்திய ஊர்களில், வெளிமாகாணங்களில் ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு நாளாக இருக்கிறது. அன்பானவர்களே,
இன்னும் ஒரு கவலையான செய்தி என்னன்னா, நாம் இந்த பகுதியில் ஏனைய மதங்களுடன் செறிந்து வாழக்கூடிய நாம், அவர்களுடைய மதஸ்தலங்களில் அவர்களுடைய வழிபாடுகளை செய்யக்கூடிய நேரத்தில் கடைகளை மூடுகிறார்கள். அவர்களுடைய மத தலைவர்கள் வருவதற்கு முன்னால் அவர்களுடைய மதஸ்தலங்களில் வந்து அமர்ந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் அந்த காட்சியை நாம் முஸ்லிம்கள், உண்மையான மார்க்கத்தை ஏற்றவர்கள் அதை நாம் செய்யாமல் இந்த ஜும்மாவுடைய நாளில் நேர காலத்துடன் வருவதை தவிர்த்து கொண்டே இருக்கிறோம். ஜும்மாவுடைய நாளுடைய சிறப்பை சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், ஒரு நாள் இந்த ஜும்மாவுடைய நாளில் நாம் படித்திருக்கிறோம், பிரயாணம் செல்லக்கூடிய நேரத்தில் தொழுகையை சுருக்கிக் கொள்ளலாம், முற்படுத்தி தொழலாம், பிற்படுத்தி தொழலாம் என்றெல்லாம் படித்திருக்கிறோம். ஆனால் ஒருவர் ஜும்ஆவுடைய சுபகை தன்னுடைய ஊரில் இருந்து அந்த ஜும்ஆவுடைய சுபகை தொழுகிறார் என்றால் அவர் சுபகுக்கு பின்னால் பிரயாணம் போவது தடை. அப்படியும் பிரயாணம் போவதாக இருந்தால் அவர் செல்லக்கூடிய நேரத்தில் ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவது அவருக்கு கடமை என்பதை ஷரியா நமக்கு சொல்லித் தருகிறது. ஆகையால் அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில் எல்லா கட்டத்திலும் தக்வா என்ற அந்த இறை அச்சத்தை வாழ்க்கையின் குறிக்கோளாக ஆக்கிக் கொள்ளும்படி முதல் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வன்மையுடன் வசியத் என்ற மரண சாசனம் கூறுகிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் என்பது ஒரு சுத்தமான ஒரு மார்க்கம், சுத்தத்தை விரும்பக்கூடிய ஒரு மார்க்கம். எங்கே சுத்தம் சேர்கிறதோ அதில் தான் சந்தோஷம் இருக்கிறது, மன நிம்மதி இருக்கிறது. அசுத்தங்கள் சேரும் போது வெளிப்பார்வையில் அது சந்தோஷமாக நாம் விளங்கலாம், ஆனால் அல்லாஹ் அதில் சந்தோஷத்தை வைத்தது கிடையாது. சுத்தம் சேரும் போதுதான் அந்த சுத்தத்தில் தான் அல்லாஹ் சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். இஸ்லாம் அசுத்தமான விடயங்களில் இருந்து நீங்கள் அதை விட்டு விடுங்கள், அதற்கு பதிலாக சுத்தமான விடயங்களை இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. ஒரு மனிதன் சிறந்தவன் யார் என்றால் அழகாக சுத்தமாக நல்ல வார்த்தைகளை கொண்டு பேசக்கூடியவன். சுத்தமான பேச்சை அல்லாஹ் விரும்புகிறான். அதே போல சுத்தமான திருமணம், அசுத்தம் என்ற ஜினாவை, அசுத்தம் என்ற அந்த ஜினாவின் பக்கம் நெருங்காதீர்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அந்த அசுத்தத்துக்கு பதிலாக சுத்தமான திருமணம் என்ற ஒன்றை இஸ்லாம் ஹலாலாக்கி வைத்திருக்கிறது. அந்த சுத்தமான அந்த திருமணத்தில் சந்தோஷம் இருக்கிறது, மன நிம்மதி இருக்கிறது. நீங்கள் ஏழைகளாக இருந்தாலும் நாங்கள் உங்களை செல்வந்தர்களாக மாற்றுவோம் என்பதாக குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. சுத்தமான வீடு, சுத்தமான வாகனம் என்பதை இஸ்லாம் சந்தோஷப்படுகிறது. அர்பஉ மின ஸஆதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 4 விடயங்கள் மன நிம்மதியை உண்டாக்கக்கூடியது, சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடியது. அதில் ஒன்றுதான் வாகனம், அல் பைத்துல் வாசி', விசாலமான வீடு, சுத்தமாக கட்டப்பட்ட வீடு. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாம் வெளி சுத்தத்தையும் சொல்லுகிறது. உள்ளம் சுத்தமாகுவதற்கு, உள்ளம் என்பது அதிலும் அசுத்தங்கள் வரலாம், அந்த உள்ளத்துக்குள் அசுத்தமானவர்கள் உட்கொள்ளலாம் என்பதற்கு
உளச்சுத்தம் என்ற ஒன்றுக்கு அல்லாஹ் திக்ரை ஆக்கி வைத்திருக்கிறார். நம்ம நினைச்சிருக்கிறோம் திக்ருங்கிறது ஸலவாத்துங்கிறது ஒரு சாராருக்கு மாத்திரம் குறிப்பானது அல்ல. அவங்களுக்கு மட்டும்தான் திக்ர், அவங்களுக்கு மட்டும்தான் ஸலவாத் என்பது அல்ல. திக்ர், ஸலவாத், இஸ்திக்பார் என்கிறது நம்ம உள்ளத்தை சுத்தமாக்கக்கூடிய ஒன்று. அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபா. அல்லாஹ் தஆலா சுத்தமானவன். இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால். அல்லாஹ் தஆலா அழகானவன், அழகை விரும்புகிறான். ஒரு சஹாபி அசிங்கமான பிஞ்ச ஒரு ஆடையை தைத்து அணிந்து கொண்டு வருகிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், அலக மாலுன், உனக்கு பணம் இல்லையா, வசதி இல்லையா? வந்த சஹாபி சொல்லுகிறார்கள், அல்லாஹு தஆலா எனக்கு செல்வத்தை தந்திருக்கிறான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் உனக்கு செல்வத்தை தந்திருக்கிறானா, அந்த செல்வத்தின் வெளிப்பாடு உன்னுடைய ஆடையில் விளங்கணும் என்று சொன்னார்கள். சுத்தமான ஆடை. அல்லாஹ் வசதியை தந்திருக்கிறானா, வீண் விரயம் இல்லாத ஆடையை போடுவது தவறு கிடையாது. அன்பார்ந்தவர்களே, ஆகையினால் நாம் நம்முடைய செயல்களை சுத்தமாக ஆக்கிக் கொள்வது கடமை நமக்கு. இஸ்லாம் சில இடங்களில் சுத்தம் என்ற ஒன்றுக்காக வேண்டி குளிப்பை சுன்னத்தாக்கி வைத்திருக்கிறது. ஜுமாவுடைய நாளில் குளிப்பது சுன்னா. சில இமாம்கள் வாஜிப் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். இஸ்லாத்துடைய விடயங்கள் சம்பந்தப்படக்கூடிய நேரத்தில் அதற்கு முன்னால் உள்ளவைகளை பாருங்கள். அல்லாஹ் சுத்தத்துடன் இணைத்து வைத்திருக்கிறார். தொழ வேண்டுமா, வுது என்ற சுத்தத்தை செய்து கொள்ளுங்கள். ஹஜ்ஜிக்கு போகணுமா, ஹஜ்ஜை இஹ்ராம் கட்டுவதற்கு முன்னால் சுன்னத்தான குளிப்பை குளித்துக் கொள்ளுங்கள். இஹ்ராம் கட்டுவதற்கு முன்னால் அத்தர் பூசிக் கொள்ளுங்கள். நீங்கள் மக்காவுக்கு நுழைய போகிறீர்களா, குளித்துக் கொள்ளுங்கள். பெருநாள் 2 பெருநாளுக்கும் நீங்கள் தொழுவதற்கு வர போகிறீர்களா, குளித்துக் கொள்ளுங்கள். இவைகள் எல்லாம் ஷரியத் சுத்தத்தை வற்புறுத்தக்கூடிய அடையாளம். அன்பார்ந்தவர்களே, விடயம் என்னவென்றால், இப்படி எப்படியெல்லாம் மார்க்கம் இந்த சுத்தத்தை செய்திருக்கிறதோ சொல்லியிருக்கிறதோ அதே போன்று நம்முடைய தொழில்களையும் நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடுகளையும் சுத்தமாக ஆக்கிக் கொள்வது நமக்கு கடமை. அன்பார்ந்தவர்களே, இந்த சாப்பாடு என்ற விடயம் மிகவும் முக்கியமான ஒரு அம்சம். அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதன் உட்கொள்ளக்கூடிய சாப்பாடு இருக்கிறது, அந்த உட்கொள்ளக்கூடிய சாப்பாடின் விதத்தில் தான் அவன் உலகத்தின் நல்லவனா கெட்டவனா என்று பிரிய போகிறான். அசுத்தமான சாப்பாடுகள் சாப்பிடுவதாக இருந்தால் அவர்களுடைய உடம்பு நரகத்துக்கே தகுதியான என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஜஸதுன் உதிய பில் ஹராம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்து இந்த அளவுக்கு நாம் ஹலாலான சாப்பாடை சாப்பிட வேண்டும் என்பதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நடந்த அந்த சம்பவம், குர்ஆனில் சொல்லப்படக்கூடிய சம்பவம் நமக்கு சான்றாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா 2 பேரையும் சொர்க்கத்தில் வைத்து, இந்த மரத்தின் பக்கம் அசுத்தமாக இருக்கும் இந்த மரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள் என்று சொன்ன நேரத்தில் ஏதோ அல்லாஹ்வுடைய நாட்டம் இந்த உம்மத்துக்கு மனிதர்களுக்கு விளங்கப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரை சாப்பிட்டதன் மூலமாக, அந்த மரத்தில் உள்ள பழத்தை சாப்பிட்டதன் மூலமாக அசுத்தம் உடம்புக்குள் சென்று விட்டது என்பதற்கு அல்லாஹ் உலகத்தில் அவர்களை அனுப்பி வைத்த சரித்திரத்தை நாம் குர்ஆனில் படித்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா ஹலாலான சாப்பாடை சாப்பிடுங்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் பிரித்து பிரித்து கூறுகிறான். நபிமார்களுக்கு கட்டளையிடுகிறான், முஃமின்களுக்கு கட்டளையிடுகிறான். ஏனைய இஸ்லாத்தை ஏற்காத
இல்லாதவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். ஏன்? ஹலால் என்ற ஹலாலான சுத்தமான சாப்பாட்டுடைய பெருமதியை அல்லாஹ் குர்ஆனில் பிரித்து பிரித்து கூறுகிறான். அன்பார்ந்தவர்களே, நபிமார்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹர் ரசூல் குலூ மினத் தய்யிபாத். நபிமார்களுக்கு ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் சுத்தமான அல்லாஹ் ஹலாலாக்கிய அந்த சுத்தமான உணவை சாப்பிடுங்கள். சாப்பிட்டு விட்டு வஅமலு சாலிஹா, சாலிஹான அமலை செய்து கொள்ளுங்கள். உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், நாம் எப்போது ஹலாலான சாப்பாடு என வயிற்றுக்குள் நுழைகிறதோ அப்போதுதான் அமல் செய்யக்கூடிய ஆசை வரும் என்பதை உலமாக்கள் கூறுகிறார்கள். ஹராமான சாப்பாடுகள் என வயிற்றுக்குள் செல்லுகிறதா? அன்பார்ந்தவர்களே, அமல் செய்வதற்கு ஆசை வராது என்பதை இந்த குர்ஆனுடைய வசனம் நபிமார்களின் ஊடாக நமக்கு படித்து தருகிறான். அல்லாஹு தஆலா நபிமார்களோடு மாத்திரம் முடித்துக் கொள்ளவில்லை. யா அய்யுஹல்லதீன ஆமனூ குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும் வஷ்குரூ லில்லாஹ். ஈமான் உள்ளவர்களே, ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் உங்களுக்கு நாங்கள் தந்த ரிஸ்கில் இருந்து ஹலாலானவைகளை உண்டு கொள்ளுங்கள். அல்லாஹ் அந்த ஆயத்தை சொல்லிவிட்டு வஷ்குரூ லில்லாஹ். ஒரு மனிதன் எப்போது ஹலாலான சாப்பாடை சாப்பிடுகிறானோ அப்போதுதான் அவனுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய தன்மை வரும் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ரசூல்மார்களுடன் முஃமின்களுடன் அல்லாஹ் போதுமாக்கி கொள்ளல. யா அய்யுஹன் நாஸ் குலூ மிம்மா ஃபில் அர்தி ஹலாலன் தய்யிபா. மனிதர்களே, நீங்களும் பூமியில் ஹலாலான சுத்தமான அல்லாஹ் உங்களுக்கு சொன்ன அந்த சாப்பாடை மாத்திரம் உண்டு கொள்ளுங்கள். வலா தத்தபிஉ குதுவாத்திஷ் ஷைத்தான். அன்பார்ந்தவர்களே, இந்த ஆயத்து மிகவும் முக்கியமான ஒரு ஆயத்து. அன்பார்ந்தவர்களே, நாம் ஹலாலை சாப்பிடுகிறோமா? அல்லாஹு தஆலா ஷைத்தானுடைய கெடுபிடி நமக்கு இருக்காது. எப்போது ஹராம் வயிற்றுக்குள் நுழைகிறதோ நாட்டுக்கு நாடு பிரச்சனை உண்டாகும். ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டம் உண்டாகும். அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, ஆகையினால் நாம் ஹலாலான விடயத்தை சாப்பிடுவது மூலமாகத்தான் சந்தோஷம் இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது, மன நிம்மதி இருக்கிறது என்ற யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். இப்ப ஹலாலான விடயம் என்றால் இரண்டு விடயங்கள் இருக்கிறது. ஹலாலை சாப்பிடுவது என்பதற்கு இரண்டு விடயங்கள் இருக்கிறது. ஒன்று ஹலாலான சம்பாத்தியம், அந்த ஹலாலான சம்பாத்தியத்தின் மூலமாக ஹலாலானவைகளை வாங்கி உண்ண வேண்டும். இரண்டும் இருக்கிறது. உழைப்பு மாத்திரம் போதாது, ஹலாலாக உழைப்பது மாத்திரம் அல்ல, அந்த ஹலாலாக உழைத்த அந்த பணத்திலிருந்து ஹலாலானவைகளை நாம் உட்கொள்ள வேண்டும். ஒருவர் ஹராத்தில் உழைக்கிறார், ஹராத்தில் உழைத்து அல்லாஹ் ஆகுமாக்கிய உணவை உட்கொள்ளுகிறார். இன்னும் ஒருவர் ஹலாலாக உழைக்கிறார், அல்லாஹ் ஆகுமாக்காத ஹராமாக்கிய விடயத்தை உட்கொள்ளுகிறார். இரண்டு பேரும் சமந்தான். இரண்டு பேருக்கும் ஜஸது நுகுதிய பில் ஹராம் தான். ஷரியா சொல்லுகிறது, ஹலாலையும் சம்பாதிக்கணும், ஹலாலான சம்பாதித்த அந்த பணத்திலிருந்து அல்லாஹ் ஹலாலாக்கிய உணவை உட்கொள்ள வேண்டும். முதலாவது வருவோம், ஹலாலான விடயத்தை சம்பாதிப்பது.
கஸ்புல் ஹலால் ஃபரீதத்துன் பாதல் ஃபரீதா. ஹலாலானவைகளை சம்பாதிப்பது ஃபர்லுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு ஃபர்ல் அன்பார்ந்தவர்களே. ஹலாலான விடயத்தை சம்பாதிப்பது துன்யா அல்ல. சஹாபாக்கள் மார்க்கெட்டுக்கு சென்று உழைத்து மார்க்கத்தில் அந்த மார்க்கெட்டில் சம்பாதித்த அந்த பணத்தை மார்க்கத்தில் செலவழித்தார்கள். ஹலாலாக சம்பாதித்து ஹலாலில் செலவழித்தார்கள். அதனால் உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்னால் சொர்க்கவாதி என்ற பட்டத்தையும் எடுத்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் கனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஜுபைர் இப்னு அவாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவ்வளவு பேரும் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள். உலகத்தில் சம்பாதித்தார்கள், ஹலாலான விடயத்தில் சம்பாதித்தார்கள், ஹலாலான விடயத்தில் சம்பாதித்து ஹலாலான விடயத்தில் செலவழித்தார்கள். அல்லாஹ் அவர்களை சொர்க்கவாதிகளாக மாற்றினார். நாமும் தான் ஹலாலாக சம்பாதிக்கிறோம், தியாகத்தோடு சம்பாதிக்கிறோம். சம்பாதித்து ஹலாலான விடயங்களுக்கு செலவழிக்கிறோமா, சொர்க்கம் நமக்கும் கிடைக்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது அன்பார்ந்தவர்களே. வட்டி ஒவ்வொரு டிசைன்ல வட்டி வந்திருக்கு அன்பார்ந்தவர்களே. வட்டி என்பது ஒருவர் 10,000 ரூபாய் சல்லியை கொடுத்து நீங்கள் திருப்பி தரும்போது எனக்கு 11,000 ரூபாய் தரணும் என்று சொல்வது மாத்திரம் வட்டி கிடையாது. நாம் நினைத்திருக்கக்கூடிய வட்டி அது மாத்திரம்தான். நம்மளுக்கு தெரிந்த வட்டியும் அது மாத்திரம்தான். அது மாத்திரம் வட்டி கிடையாது. வட்டியில் பல பிரிவினைகள் இருக்கிறது. அந்த வட்டியில் சம்பந்தப்பட்டவர்கள், வியாபாரத்தில் வட்டி ஊடாக சம்பந்தப்பட்டவர்கள் எல்லோரும் லொஸ்டில் இருக்கிறார்கள் என்ற யதார்த்தத்தை புரிந்திருப்பீர்கள். ஒருவர் வருகிறார், அதிகமான ஆட்கள் லொஸ்டாயினா அப்படித்தான் வந்து சொல்ற, தம்பி நானா ஹாஜியார் உங்களுடைய சல்லி இருக்கிறதா கேள்விப்பட்டேன், எனக்கு நீங்க 50 லட்சம் ரூபாய் தாங்க, நான் மாசம் மாசம் உங்களுக்கு 5 லட்சம் ப்ராஃபிட் தாரேன். 50 லட்சம் ரூபாய் தாங்க, நான் மாசம் மாசம் நான் உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் 31ஆம் தேதி பிந்தாம நான் கொண்டு தருவேன் என்று ஒருவர் வியாபார உடன்படிக்கை செய்கிறாரா? இது வட்டி. எத்தனை பேர் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அண்மையில் நடந்த அவ்வளவு சம்பவமும் அதுதான். அதிகமாக இலாபத்தை எதிர்பார்ப்பது. அன்பார்ந்தவர்களே, தொழுகையை படிப்பது எப்படி கடமையோ, நோன்பை படிப்பது எப்படி கடமையோ, வியாபாரத்தை படிப்பதும் கடமை, வியாபார சட்டத்தை படிப்பது கடமை. ஃபிக்ஹுடைய கிரந்தங்கள், ஹதீஸுடைய கிரந்தங்களில் கிதாபு தஹாரா, கிதாபு ஸலா, கிதாபு ஸகா, கிதாபு ஹஜ் என்று எப்படி எல்லாம் வருகிறதோ அதில் கிதாபுல் புயூ, வியாபாரத்தின் பாடம் என்றும் இருக்கிறது. ஓதுற நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா சம்பவம் வருது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க மார்க்கெட்ல போவாங்க, யாரு வியாபாரத்தை படிக்கலையோ அடிச்சு அனுப்புவாங்க, சாட்டியால் அடிச்சு அனுப்புவாங்க, வியாபாரத்தை படிச்சுட்டு வாங்க. அந்த நேரத்தில் புரியல, இப்ப விளங்குது ஏன் சொல்லியிருப்பாங்க. வியாபாரத்தின் யதார்த்தத்தை புரியாமல், அன்பார்ந்தவர்களை, வியாபாரம் என்பது முக்கியமான ஒன்று. நம்ம புள்ள சாலிகாக குர்ஆன் சுமந்த கண்குளிச்சு உள்ள புள்ள எல்லாம் எதிர்பார்க்கிறோமோ அது வியாபாரத்தில் தங்கி இருக்கிறது. நாம் கொடுக்கும் உணவில் தங்கி இருக்கிறது. எத்தனையோ மாணவர்கள் மதரசாவில் ஓதுற மாணவர்கள்
ஹசரத் பாடம் வரல என்று வருவாங்க, குர்ஆன் பாடம் ஏறுதல் என்று வருவாங்க. பொய். குர்ஆன்ல சொல்றான் அல்லாஹ், குர்ஆனை பாடமாக்குறதுக்கு லேசாக்கி வச்சிருக்கிறோம். அப்ப எப்படி பாடம் வராம இருக்கிற? இந்தியா பாகிஸ்தான்ல 60 வயசு பிளஸ் ஆயினவங்க குர்ஆனை பாடமாக்கி கொண்டிருக்கிறாங்க. ஜமாத்துல வர எத்தனை பேர் 15 ஜூஸ் பாடமாக்கி இருக்கிறவங்க இருக்கிறாங்க. என்ன காரணம் என்று யதார்த்தத்தை புரிந்தால், வாப்பா வட்டியோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார், ஹராமான வியாபாரம் செஞ்சு கொண்டிருக்கிறார். அந்த ஹராமாக உழைத்த அந்த பணத்திலிருந்து மகனுக்கு உணவை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனால் மகன் வயிற்றுக்குள் ஹராம் சேருகிறது. ஹராம் சேரும் போது எப்படி ஹலாலான விடயங்கள் தன் வாழ்க்கையில் வரும் அன்பார்ந்தவர்களே. அதனால வியாபாரம் யாரு நான் 5 லட்சம் தாரேன் என்று சொல்லி நான் வியாபார உடன்படிக்கை செய்கிறாரோ, வட்டி வட்டி வட்டி. அதுக்கு இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. அதுக்கு முதாரபா என்பதை இஸ்லாம் ஆகுமாக்கி இருக்கிறது. முதாரபா எப்படி? ஒருவருக்கு தொழில் செய்வதற்கு தெரியாதா? இன்னும் ஒருவர் தொழில் செய்கிறார், அவரிடம் உடன்படிக்கை செய்கிறார், உனக்கு வரும் இலாபத்தில் இருந்து எனக்கு 130% எனக்கு தா, 70% நீ எடுத்துக்கொள். அதன் வரும் இலாபத்தில் இருந்து 50% எனக்கு தா, 50% நீ எடுத்துக்கொள் என்று சொல்வது இது வியாபாரம், ஆகுமாக்கிய வியாபாரம். இஸ்லாம் ஏன் அந்த 10 லட்சம் ரூபாய் தந்தா 2 லட்சம் ரூபாய் தாரங்கிறத ஏன் ஹராமாக்கி இருக்கிறது என்றால், ஒருவர் உழைக்கிறாரு. இஸ்லாம் என்கிறது வியாபாரத்தில் பாயி முஷ்தரி, வியாபாரி கஸ்டமர் 2 பேருக்கும் நஷ்டம் வராமல் இருப்பதை இஸ்லாம் விரும்புகிறது. ஒருவர் இப்ப 10 லட்சம் ரூபாய் உழைக்கிறாரு, ஒரு மாசத்துக்கு எக்ஸாம்பிள் 5 லட்சம் ரூபாய் உழைக்கிறாரு. 5 லட்சம் ரூபாய் உழைச்சிட்டு இவருக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுக்கிறாரு. இன்னொரு ஆள் என்ன செய்யறாரு? மாசம் உழைக்கிறதே இல்ல, 1 லட்சம் ரூபாய் தான் உழைச்சிருக்கிறாரு, ஆனா 2 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் கொடுக்கிறாரு. யாரோ ஒரு ஆள் பாதிப்படைகிறாங்க. அதே போன்றுதான் சிலர் வார வட்டி வாங்கி, ஹசரத் என்ன செய்யற நீங்க? நான் ஹசரத் பேங்க்ல சல்லியை போட்டுட்டு பிக்ஸட் டிபாசிட் பண்ணிட்டு நான் சும்மா சுத்தி தர்றேன், மாசம் முடியா ப்ராஃபிட் வருது. இன்னைக்கு வட்டி வங்கியில முதாரபா என்ற அக்ரிமெண்ட் இல்லாமல் பிக்ஸட் டிபாசிட்டில் யார் பணம் போட்டு பணம் எடுக்கிறீங்களோ அதுவும் வட்டி, அதுவும் வட்டி. அன்பானவர்களை, வியாபாரத்தை படிங்கள். இப்ப கொஞ்சம் வாலிபர்களுக்கு வந்திருக்கிற ஒரு வருத்தம், ஆன்லைன் பிசினஸ். இதுதான் ஜம்மியாவால ஒரு நிகழ்ச்சி ஒன்றை செய்யணும் என்று ஆசை வச்சிருக்கிறோம். அல்முனை ஜம்மியாவால வாலிபர்களை கூப்பிட்டு, வியாபாரத்தில் உள்ள வியாபாரிகளை கூப்பிட்டு இப்படி ஒரு நிகழ்ச்சி ஒன்றை செய்யணும் என்று ஆசை வச்சிருக்கிறோம். ஆசை வச்சு நாங்க கூப்பிட்டா வாரலே. வியாபாரிகள் ஆசைப்படுங்க. உலமாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த வியாபாரத்தை சட்டம் தெரிஞ்சவங்க, நல்லா படிச்சவங்க இருக்கிறாங்க நம்ம ஊர்ல. அவங்களை வச்சு பிரயோசனம் அடைங்க. இப்ப ஆன்லைன் பிசினஸ் உடைய பிரச்சனை, டிடிகே பிசினஸ் என்று பிரச்சனை. டிடிகே பிசினஸ்ல அதிகமானவங்க கோவிச்சு கொள்ளாதீங்க, உலமாக்களும் சேர்ந்து அதுல பாதிக்கப்பட்டாங்க. உலமாக்கள் கொஞ்சம் பேர் வார அறகுறையில படிச்சுட்டு, எந்த பார்வையில எந்த ஆய்வுல டிடிகே ஹலால், அது என்ன உங்களோட ஆய்வுல டிடிகே ஹலால்? என்ன ஆய்வு செஞ்ச? கொஞ்ச நாளைக்கு முன்னால சொன்னாலே விளங்கிடும். சிலாக்கள் வழிகாட்டினாங்க, சர்டிபிகேட் தாராங்களாம். சர்டிபிகேட் தாங்க பணம் எல்லாம் கொண்டு போட்டாங்க. ஒரு கம்பெனியில 150 கோடி எடுத்துட்டு ஒருத்தன் ஓடினான். டிடிகேல கொண்டு 6000 ரூபாய் போட்டா மாசத்துக்கு 8000 ரூபாய் ப்ராஃபிட் சின்ன சின்ன தொகையை போட்டுட்டு பிறகு 5 லட்சம் ரூபாய் கொண்டு போய் மாட்டின வகை இருக்கிறாங்க. கள்ளன் எப்படி வார தெரியுமா?
நம்ம அதிகமானாக்கள் அதிகமாக பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிற ஸ்பீடா பணக்காரன் ஆகணும். அன்று ஒரு ஆளுக்கு வரைக்கும் விவாதம். அவர் சொல்றாரு டிடிக்கு ஹலால்ங்கிறாரு. ஏன் ஹலால்? ஹசரத் ஹசரத் நீங்க பாருங்க, நாங்க 6000 ரூபாய் சல்லிய போடுறோம், சல்லிய போட்டுட்டோம், மாச கடைசியில பாட்டா கேபிட்டல் இல்லாம ப்ராஃபிட் மாத்திரம் 8000 ரூபாய் வருது ஹசரத். நான் சொன்னேன் ப்ராஃபிட் லாபம் கூடியாக வாரங்கிறதுக்கு நீங்க செய்யறா டிடிக்கே விட்டுட்டு வட்டி கடன் ஒரு கடையை திறந்து செய்யுங்க, அதுலயும் ப்ராஃபிட் வரும் தானே. 100 ரூபாய் கொடுக்குற திருப்பி தர 200 ரூபாய் தாங்கன்னாலும் ப்ராஃபிட் வரும் தானே. அல்லாஹ் பாதுகாக்கணும். இதெல்லாம் அண்மையில் நடந்த விடயங்கள். 2 லட்சம் ரூபாய் ஆன்லைன் பிசினஸ் செஞ்சு ஒரு வாலிபன் தற்கொலை செய்த காட்சியை ஒரு மாசத்துக்கு முன்னால பார்க்கலையா நாம? அதனாலதான் நான் சொல்லி வர ஒன்று என்னண்டா, ஆன்லைன் பிசினஸ், ஃபாரெக்ஸ் பிசினஸ், ட்ரேடிங் பிசினஸ், டிடிகே போன்ற பிசினஸ், இது எந்த பெரிய முஃப்தி சாப் வந்தும் ஆலிம்கள் வந்தும் இது ஹலால், இதை செய்யுங்க, இதுல ப்ராஃபிட் வரும் என்று சொன்னாலும் செய்யாதீங்க. ஆரம்பத்தில் ருசியா தான் இருக்கும். கள்ளன் எப்படி வாரண்டா பெஸ்டா வருவான். நீங்க 10,000 ரூபாய் தந்தா உங்களுக்கு 8,000 ரூபாய் தருவன் என்று வருவான். இப்ப மனுஷன் அல்லாஹ் அப்படித்தான் படிச்சிருக்கிறான். இவர் 10,000 ரூபாய்க்கு போடுவாரு, மாச கடைசியில 8,000 ரூபாய் ப்ராஃபிட் வரும். இவர் யோசிப்பாரு, நம்ம 10,000 ரூபாய் போட்டதுக்கு 8,000 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு, அதனால நம்ம 1 லட்சம் போடுவோம் என்று அடுத்தது 1 லட்சத்தை கொண்டு போடுவாரு. அதுக்கும் ப்ராஃபிட்டை கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கு பின்னால மொத்தமாக மனைவியில நகையை வித்து மொத்தமாக கொண்டு 15 லட்சத்தை போடுவாரு, அவன் எடுத்துட்டு ஓடிடுவான். இதெல்லாம் நடந்தது தான் சொல்றேன். அன்பார்ந்தவர்களே, சின்னதாக உழைச்சாலும் அதில் பரக்கத் இருக்குகிறது என்ற யதார்த்தத்தை மனதிற்குள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்க சிலாக்களை நினைக்கலாம், இவன் பார்வாமா அன்று சும்மா இருந்தான், இவன் வசதிக்காரனாக போய்தான் பாருங்களேன், வாகனம் ஓடுறான் பாருங்களேன். அன்பார்ந்தவர்களே, வெளிரங்கத்தில் இவன் வாகனம் ஓடுவதாக வழங்கலாம், பெரிய வீடு கட்டிருக்கலாம் என்று வழங்கலாம், அவன் அல்லாஹ்வுடன் சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறான். வட்டியுடன் சம்பந்தப்பட்டவர்களுக்கு குர்ஆன் சொல்லக்கூடிய என்ன விஷயம்? யுத்தம் செய்வதற்கு தயாராகுங்கள், அல்லாஹ்வுடனும் ரசூலுடனும் யுத்தம் செய்வதற்கு தயாராகுங்கள். யோசித்து பாருங்க, வட்டியோட சம்பந்தப்பட்டவங்க, வட்டி காசு எடுத்து வாகனம் ஓடுறவங்க, வட்டி காசு எடுத்து வீடு கட்டியவங்க நிம்மதியாக வாழறாங்க நீ நினைக்கீங்களா? ஒரு காலமும் நிம்மதியாக வாழல. வெளிரங்கத்தில் விளங்கலாம் யார் யாரெல்லாம் சின்னதாக சின்ன ஒரு கூலி தொழில் செஞ்சவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க, மன நிம்மதியாக இருக்கிறாங்க. அவங்கள வீட்டுக்குள்ள போனா சின்ன வீடுதான், பேரும் இல்ல, வீட்டுக்குள்ள போனா போற ஆக்களுக்கே ஒரு மனசுக்கு ஒரு குளிர்ச்சி கொண்டு வருகிறது. எத்தனை செல்வந்தர்களை வீட்டை போனா அந்த வீட்டுக்குள்ள போகக்குள்ளேயே சிந்தனை வருது, எப்படா வழியாகி போகலாம். சிலாக்கள் உறுதியை வச்சுட்டு காசு எடுக்கிற, சிலாக்கள் செக் பிசினஸ், அவசரமா சல்லி தேவை, அந்த செக் பிசினஸுக்கு 1 லட்சம் ரூபாய் சல்லி அந்த செக்கை கொடுத்துட்டு 90,000 ரூபாய் தான் ஹாஜியார் கொடுக்குற. என்ன ஹாஜியாராம் உதவி செய்யறாராம். 1 லட்சம் ரூபாய் ஒருத்தனை செக் எடுத்துட்டு அவர் 90,000 ரூபாய் தான் கொடுக்குற. செக்ல 1 லட்சம் ரூபாய் மாத்தி இவர் எடுக்கிற, அவர் ஹாஜியார். அவர் என்னன்னா உதவி செய்யறாராம். நீ உதவி செய்யல, வட்டி கொடுக்காய். வட்டி கொடுக்காய். மிம்பர் ஏறதுக்கு முன்னாலே சொல்லிட்டு வந்தேன், மூத்த உலமாக்கள் இதில் இருக்கிறாங்க, இதெல்லாம் பேசணும், எப்படி பேசுற ஒரு பயம் ஒன்று வருதுன்னு நினைச்சுக்கிட்டான் ஏறினேன். ஏறக்குள்ளே சொல்லித்தான் வந்த அசரத் வந்திக அவரை ஏற்றுடையலாக. ஆனால் அன்பார்ந்தவர்களே, இதுல மக்கள்கள் பாதி பணிஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஹலால தேடி சம்பாதிங்க, அதுலதான் பரக்கத் இருக்கிறது. ஹராத்தில் அல்லாஹ், அசுத்தமான ஒன்றில் அல்லாஹ் ஒரு காலமும் சந்தோஷத்தை
வைத்தது கிடையாது. ஆகையால் ஹலாலாக உழைப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். ஆன்லைன் என்று சொல்லி நீங்கள் போய் சும்மாக வீணாக்காதீர்கள். சிலர்கள் ஆற்றில் எடுத்து குளத்தில் போடக்கூடிய பிசினஸ் செய்யற, அதிகமா நகையில தான் நடக்கிற. அப்படி ஒரு ஆள் அந்த நீயத்துல நகை வாங்க வாராரா, நகை பிசினஸ் செய்யறவங்க அந்த அப்படி கொடுக்காதீங்க. சிலாக்கள் வார இன்னைக்கு உடனே காசு தேவை, ஆளுக்கு உடனே காசு தேவை, செக் வந்துட்டு உரமாக பேராசைப்பட்ட இப்ப செக் வந்துட்டு உடனே ஓடுற ஒரு கடையில, நகை கடையில, ஏன்னா உடனே அதைத்தானே விற்கலாம். அவன் போயிட்டு அங்க போய் 2 பவுன் தங்கத்தை வாங்கிட்டு வர, ஒரு மாச டேட்டுக்கு வாங்கிட்டு வரக்குள்ள அவரு 20,000 ரூபாய் ப்ராஃபிட் வச்சு கொடுக்கிற, அதை எடுத்துட்டு வந்து உடனே விற்கிற பழைய தங்கத்துக்கு. ஒரு பவுன் அங்க 20,000 ரூபாய் ப்ராஃபிட், இங்க 20,000 ரூபாய் விற்க போறாரு, இங்க 20,000 லோஸ்ட். ஒரு பவுனுக்கு 40,000 லோஸ்ட். அதோட அந்த செக்க பாஸ் ஆக்குற, திரு இவர செக் வரக்குள்ள இன்னொரு நகைக்காண்ட ஓடுற, அங்க வாங்கிட்டு வந்து இஞ்ச விற்கிற. இதுக்கு பேரு தான் ஆற்றில் எடுத்து குளத்தில் போடுவது. அதுவும் செய்யாதீங்க, ஆகாது. நகை பிசினஸ் செய்யறவங்களுக்கும் சொல்றேன், அப்படி ஒருத்தன் இந்த நீயத்தில தான் நகை வாங்குறான் என்று 100க்கு 100 தெரியுதா, கொடுக்காதீங்க. இவன் பாவம் செய்ய போறான்னு நல்லா விளங்குது, இவன் தவறு செய்ய போறான்னு நல்லா விளங்குதா, அதை கொடுக்காதீங்க. பேராசை வைக்காதீங்க. அல்லாஹ் ஓராளையும் ஒவ்வொரு தளத்தில் வச்சிருக்கிறான். சிலாக்களுக்கு கொடுத்து சோதிப்பான், சிலாக்களுக்கு கொடுக்காம சோதிப்பான். ஆக அன்பார்ந்தவர்களே, ஹலாலாக உழைங்க. அதே போன்று குறிப்பாக ஹலாலான சாப்பாடை தேடி சாப்பிடுங்க. ஒரு சாக்லேட் சாப்பிடுறாலும் இது ஹலாலான்னு பாருங்க. யகூதிகளும் நஸ்ரானிகளும் கொண்டு வந்த மிக ஒரு மோசமான செயல்தான் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதம், துவா என்று சொல்லக்கூடிய ஆயுதம். அந்த ஆயுதத்தை வீணாக்குவதாக இருந்தால் முஸ்லிம்களின் வயிற்றுக்குள் ஹராம் சேர வேண்டும் என்று சொல்லி ஹராத்தை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். சிலாக்கள் வந்து சொல்ல, சவுதியில இருந்து சாக்லேட் வாங்கிட்டு வந்த, துபாயில இருந்து சாக்லேட் வாங்கிட்டு வந்த, குவைத்தில இருந்து சாக்லேட் வாங்கிட்டு வந்த, எந்த நாட்டில இருந்து வந்தாலும் அது ஹலாலா என்று பாருங்க. சந்தேகமாக இருக்குதா, விட்டு தள்ளுங்க. சிலாக்களை கேக் வாங்க போறதுல ஹலால் ஹராம் ஒன்றும் பார்க்கறல்ல. அன்பார்ந்தவர்களே, சின்னொரு ஹலாலாக உழைச்சிட்டு ஹலாலான விடயத்தில் சாப்பிட்டா தான் சந்தோஷம் வரும். அதனால நம்முடைய கூகுள் ஆப்ல இருக்கு, பிளே ஸ்டோர்ல இருக்கு, HAC என்ற ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணி அதுல பாருங்க, அதுல உள்ளவைகள் ஹலால் என்று சொல்றாங்க. அதுக்கு ஒரு குழு இருக்கு. அவங்க தப்பு செஞ்சாங்கண்டா அல்லாஹ் அவங்களுக்கு தான் பாவத்தை கொடுப்பான். அதை சிலாக்கள் வர அவங்க HAC முன்ன சொன்னாங்க, ஜம்மியத்துல் உலமா காசு வாங்கிட்டான் ஹலால் சர்டிபிகேட் கொடுத்த, எல்லாம் படத்திருந்துட்டு சொல்லலாம். சரி, அவங்க காசு வாங்கிட்டு தான் கொடுக்காம வச்சு கொள்ளுவோமே. அப்படி அதுல தவறு செஞ்சா பிற கமிட்டி ஒன்று இருக்கு, பிறையில நம்ம சொல்ற பிறப்ப வரப்போ நோம்பு அன்மித்து கொண்டிருக்கு, பிரச்சனையில் ஆரம்பமாகும். பிற கமிட்டி ஒன்று இருக்கு, அந்த பிற கமிட்டி கொஞ்சம் முன்ன பின்னாக்கி நான் சொல்றேன், இவங்க நாளைக்கு லீவு நாள் தானே, அதுக்கு பெருநாள் கொண்டாடுறாங்கன்னு சொல்றேன். நம்ம அப்படி சொல்லி அவங்க செஞ்சா நமக்கு பாவம் இல்லை, விளங்கி கொள்ளுங்க. அது அவங்களுக்கு தான் பாவம். முஸ்லீம்களுடைய பொறுப்பு அவங்ககிட்ட தான் இருக்கு. ஆனால் அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, நம்ம அந்த HAC ஹலால் என்று சொல்றாங்க, அதுல உள்ள பிராண்ட் போட்டிருக்கு, என்ன சாப்பாடு இருக்கு, அதுல உள்ளவைகளை சாப்பிடுவோம். அன்பார்ந்தவர்களே, ஹலால்ங்கிற விஷயம் ஜும்மாவோட சின்ன ஜும்மாவோட முடிக்க ஏறா விரிவாக பேசணும். இன்னும் கொஞ்சம் முசீபத்து வந்திருக்கு முஸ்லிம் சமுதாயத்தில. பேமஸ் ஆகிறதுக்காக வேண்டி யூடியூப்ல பேமஸ் ஆகணும், டிக்டாக்ல பேமஸ் ஆகணும்ங்கிறதுக்கு அல்லாஹ் தடுத்தவைகளை யூடியூப்ல திண்டு காட்டுற, பூரான திண்டு காட்டுற, தவளைய திண்டு காட்டுற. அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். தவளையை கொல்லக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லுது.
தவளோட சத்தம் தஸ்பீ என்று இஸ்லாம் சொல்லுது. பாம்பை திண்டு காட்டுற, முளையிலைய திண்டு காட்டுற யாரு? முஸ்லிம்கள். அதை திண்டு காட்டி ஒரு பேமஸான ஒரு ஆள் திண்டுட்டாருன்னா அந்த ஹோட்டலை தேடி நம்ம முஸ்லிம்கள் படையெடுத்து அவரும் திண்டு காட்டுற, அவரும் பாம்பை திண்டு காட்டுற, அவரும் முதலைய திண்டு காட்டுற. அல்லாஹ் பாதுகாக்கணும் அன்பார்ந்தவர்களே. இதெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்க. இதை நீங்க ஒரு நாள் உருவாக்குறீங்களா, அதுக்கு பின்னால யார் யாரெல்லாம் போய் அதை சாப்பிடுறாங்களோ அவ்வளவு பாவம் உங்களுக்கு கிடைக்கும். சிலர்கள் கிரீம் போடுற, ஹலால் ஹராம் ஒன்றும் பார்க்கறல்ல, கருப்பாக்களை பார்க்கவே எழுதில்ல, எல்லாரும் பல்ல கிரீம் கடை நிரம்பி வழியுது. அது ஹலால் ஹராம் ஒன்றும் இல்லை. அன்பார்ந்தவர்களே, வெளிச்சம் வேணுமா? தொழுது பாருங்க, முகத்தில வெளிச்சத்தை காணலாம். கிரீம் போட்டாக்களை பார்க்கவே எழுதில்ல. அந்த கிரீம் எந்த மிருகத்துடைய கொழுப்புல செய்யப்படுகிறதோ அந்த மிருகத்தில் தன்மை வரும். நம்ம முஸ்லிம்கள் அன்பார்ந்தவர்களே, ஏனையவங்களை போன்று வாழையலா. இஸ்லாம் ஷரியத் மார்க்கம் ஒன்று இருக்கிறது. ஆனால் அன்பார்ந்தவர்களே, நீண்டு கொண்டு செல்கிறது. ஆகையினால் ஹலாலான விடயத்தை சம்பாதிப்பது மாத்திரம் நமக்கு பொறுப்பல்ல. அந்த ஹலாலாக சம்பாதித்த அந்த பணத்தில் ஹலாலான விடயத்தை நம்ம சின்ன பிள்ளைக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்க போறோமா, ஒரு டொஃபி வாங்கி கொடுக்க போறோமா, ஒரு சுவிங்கியம் வாங்கி கொடுக்க போறோமா, அது ஹலால் என்று பார்த்து வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்தா தான் அந்த பிள்ளை நமக்கு கண் குளிர்ச்சி உள்ள பிள்ளைகளாக நம்ம காணலாம். நம்ம மரணிச்சாலும் நமக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக வாழலாம் என்ற யதார்த்தத்தை சொல்லி எல்லாம் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஹலாலாக சம்பாதித்து ஹலாலான உணவை உட்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. யா அல்லாஹ் எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் ரஹ்மத்தும் மஃபிரத்தும் செய்வாயாக. யா அல்லாஹ் ஹலாலாக சம்பாதித்து ஹலாலானவைகளில் செலவழிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்து வருவாயாக. யா அல்லாஹ் எத்தனை பேர் யா அல்லாஹ் வசதியாக மாற வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் நீ தடுத்த அந்த போதை வஸ்துக்கள் வட்டிகளுடன் சம்பந்தப்பட்டு அதை விற்று வாங்கி வியாபாரம் செய்து பணக்காரனாக மாறி இருக்கிறார்கள். யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ ரஹ்மத் செஞ்சு விடுவாயாக, தௌபாவை நசீபாக்கி விடுவாயாக, மக்ஃபிரத் செய்து விடுவாயாக. அது மிகப்பெரிய பாவம் என்பதை உணர்த்த வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் ஊரை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் ஊரில் போதை அதிகமாக இருக்கிறது. யா அல்லாஹ் போதை விற்கக்கூடியவர்கள், போதையை வாங்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக. இது பெரும் பாவம் என்பதை விளங்கப்படுத்தி விடுவாயாக. ரப்பே ரஹ்மானே, எங்கள் ஊரை தீனுடைய மர்கஸாக மாற்றி விடுவாயாக. நல்லவர்கள் எங்கள் ஊரில் இருக்கிறார்கள். யா அல்லாஹ் உன்னுடைய பாதையில் செலவழிக்கக்கூடியவர்கள், சதக்காக்கள் செய்யக்கூடியவர்கள், சகாத் கொடுக்கக்கூடியவர்கள்